தமிழ்நாடு முதலமைச்சரோட அறிவுறுத்தல்படி இந்த மீட்டிங்கை நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் எம்ப்ளாய்மெண்ட் இதுல வந்து எவ்வளவு பேர் பதிவு பெற்றிருக்காங்க? ஏன்னா பதிவு பெறப்ப வந்து நம்ம வந்து இதுல வந்து பட்ஜெட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பெற்றிருக்கோம்னா சார், கடந்த ஆட்சியில் எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமா அந்த வெப்சைட் சொல்லலாம், அந்த வெப்சைட் ரொம்ப லேகா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு சார். அது ரிலேட்டடாகவும் டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு வந்து வெப்சைட்ஸை முதல்ல அப்டேட் பண்ணி மக்கள் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல ஈஸி டு ஆக்சஸா இருக்கணும். அதுக்கு முதல்ல சரி பண்ணணுங்கிறத நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ல பேசியிருக்கோம். 2 days ஜஸ்ட் நேற்று தான் பதவி எடுத்திருக்கோம். எல்லாமே படிப்படியா அடுத்தடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் நிதி கொடுத்தது தேர்தல் வாக்குறுதியாக நம்ம கொடுத்துருக்கோம். அதுதான் சார், அது மேனிஃபெஸ்டோல என்ன கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசி துறையினுடைய ஐஏஎஸ் அமைச்சர் எல்லாம் சேர்ந்து பேசி அடுத்த மக்களோட கோரிக்கையும் நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதியும் எது நிறைவேற்றப்படுமோ அவசியம் செய்வோம் சார். பல்வேறு தனியார் நிறுவனங்கள குழந்தை தொழிலாளர்கள் ஒழிச்சு நம்ம சொல்லாருங்க. குழந்தை தொழிலாளர்களுக்கும் வந்து நம்ம கம்பூராவே பார்க்கிறோம். அதை தடுக்கிறதுக்கு கண்டிப்பா சார், குழந்தை தொழிலாளிகள் இருக்கிற இடம் ஃபுல்லா இன்ஸ்பெக்ஷன் போக சொல்லியிருக்கோம். கண்டிப்பா அதை முற்றிலும் முழுமையாக நம்மளுடைய ஆட்சியில, அது எனது துறையில முதலமைச்சரின் அறிவுறுத்தினபடி கண்டிப்பா அதை நாம கிளியர் செய்வோம் சார். அது மட்டும் இல்லாம சிறு குறு அனைத்து கடைகளுக்கும் கரெக்டா லெட்ஜர் மெயின்டைன் பண்றாங்களா, அந்த லேபர்ஸ்க்கு கரெக்டா அவங்களுக்கு உண்டான எல்லாமே கரெக்டா நடக்குதா, அது சம்பந்தமாகவும் பேசியிருக்கோம் சார். அதையும் நம்ம செய்வோம் சார். தனியார்